எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த 20,000 பட்ஜெட் பிளானிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய மந்த்லி இன்கம் 20,000 தான் இருக்குது, உங்களுக்கு சைடு இன்கம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த 20,000 வச்சே உங்களால் மாதம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தொகையை சேமிக்க முடியும். இங்கே பாருங்கள், உங்களுடைய இன்கம் ஒன்லி 20,000 தான். இப்போ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துட்றாங்களா? ஸோ எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு போயிடும். ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றதுக்கு 6,000 ரூபா போயிடுது. ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5,000 25% வந்துடும். உங்களுக்கு எஜுகேஷனல் 10%, இது வந்துட்டு புக்ஸு இந்த மாதிரி வாங்குறதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் 10% வந்துடும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5%. ஸோ வந்துட்டு 1,000 ரூபா. பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறேன் நான், வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும். ஒரு வேளை நியர்பை இருந்தால். ஹெல்த்து எமர்ஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% 2,000 ரூபா. இது வந்துட்டு நீங்கள் சேவிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை இன்சூரன்ஸும் வந்துட்டு போட்டுக்கலாம். அண்ட் அதே போல் சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவிங்கும். அதில் 3,000 அப்படின்றது உங்களால் சேவிங் பண்ண முடியும். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,000 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கு ஏதாவது படம் போகிறீங்கன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத ட்ராக் பண்ணி ஆகணும். நான் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, நோட்டில் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட் புக் அப்படின்றது ஆப்பில் இருக்கும், அதில் ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்லாம் தனியாலாம் டவுன்லோட் பண்ணி ட்ராக் பண்ணாதீங்க, ஏன்னா அது 7 நாள் அப்ளிகேஷன்லாம் நிறையா வருது. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனால தேவையில்லாமல் அன்னெசரி எக்ஸ்பென்ஸை உங்களால் தடுக்க முடியும். ஸோ சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு உங்களுக்கு வேலை இல்லைனாலும் இந்த 20,000 அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதனால் அந்த ஒரு 20,000 அப்படின்றது எப்போவுமே உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். 60,000 ரூபா கிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட. இது இருந்தால் தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றதுக்குள்ளேயே வரும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அண்ட் அதே போல் வந்துட்டு லோன் வாங்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல். அண்டு உங்களுக்கு இதில் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணாமல் தான் ஃபேமிலியில் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். ஸோ இதில் உங்களுக்கு அதாவது ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,000, ஃபுட்டுக்கு 5,000, எஜுகேஷனலுக்கு உங்களுக்கு 2,000, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு 1,000 ரூபா, ஹெல்த்து கேருக்கு உங்களுக்கு 2,000 ரூபா, சேவிங்ஸ் உங்களுக்கு 3,000 ரூபா, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு 1,000 ரூபா. ஸோ இதை நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒரு பிரின்சிபலோடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்துட்டு மந்த்லி 3,000 அப்படின்றது வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த 3,000 கூட உங்களுக்கு இந்த ஹெல்த் அப்படின்றது வரும், ஹெல்த்துக்கு ஒரு 2,000 அப்படின்றது. அப்போ நம்மளால் வந்துட்டு ஒரு 15,000 ஃபேமிலி அப்படின்றத வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. இது மாதிரி இனி டெய்லியும் வந்துட்டு பட்ஜெட் பிளானிங் போட்டு வீடியோ அப்படின்றது உருவாக்குவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பயனுள்ள தகவலும் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள்.